ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப இயல்பு தான், ரொம்ப சாதாரணமான ஒன்று தான். பாண்டியாவை இப்படியே விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு அது பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அம்பத்தி ராயுடு பேசியிருக்காருங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரோஹித் சர்மாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொலாடு, மலிங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேப்டனை ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்தலை. அடுத்து கோச்சஸையும் பார்த்தீங்க அப்படின்னா மதிக்காத மாதிரி மலிங்க ஹேண்ட்ஷேக் பண்ண வரும்போது அவரை தள்ளி விடுற மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணியிருப்பார். அதன் பிறகு பாண்டியா பொலாடு கிட்ட பேச வந்தப்ப மலிங்க அவரே எந்திரிச்சு போயிருப்பார். செம கடுப்புல தான் மலிங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. மலிங்கா, பொலார்லாம் மும்பை ஃப்ரான்ச்சைஸ்க்காக பல வருஷம் ஆடி இருக்காங்க. அவங்களாம் அந்த டாப்ல அவங்களோட ஃபார்மோட உச்சத்தில் இருந்தப்போ தான் பாண்டியா சின்ன பையன் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு பாண்டியா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சீனியர்ஸை தொடர்ந்து அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ இது சம்பந்தமாக அம்பத்தி ராயுடு பேசியிருக்காரு. ராயுடு அதை பேசுகிற தகுதியாரவன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மும்பையிலையும் ஆடி இருக்காரு, சிஎஸ்கேலையும் ஆடி இருக்காரு. பட் மும்பையை விட சிஎஸ்கே ஒரு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டை தோனி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருடைய கடைசி சீசனில் கப்பு வாங்கி கொடுத்து அவர் கையால் தோனி கப்பை வாங்க சொன்னார். அந்த மாதிரி பண்ணி தான் அம்பத்தி ராயுடு ரிட்டையர் ஆகிருக்காரு. இப்போ ராயுடு என்ன சொல்கிறாருன்னா, மும்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லா டீமும் அதான் நினைப்பாங்க. பட் மும்பை அதை வெறியாக இருப்பாங்க. நல்லா அண்ணன் மட்டும் தான் டீமில் வச்சுப்பாங்க. மற்றபடி நீங்கள் டீமுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் உங்களை அசால்ட்டாக வெளில தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அது நான் மும்பையில் ஆடின வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்ன ஃப்ரான்ச்சைஸில் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா, இப்போ டீமோட கேப்டனே இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்க்குறப்ப, அதுவும் மலிங்கா மாதிரி ஒரு ஆளெல்லாம் பாண்டியா இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடத்துறது ரொம்ப மோசமாக இருக்குது. பாண்டியாவை விடக்கூடாது. மும்பையிலேருந்து அவர் தூக்கி வெளியில் போடுங்க. இந்த மாதிரி அவரை விட்டீங்க அப்படின்னா அது இந்தியன் டீம்லையும் இதே ஒரு ஆட்டிடியூட் தான் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்பத்தி ராயுடு பேசியிருக்காரு. நன்றி.